ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து பாகுபாதம் பார்க்காம ரொம்ப ஈஸியாக சூப்பராக நல்ல சாஃப்டான பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும். இப்போ இந்த பர்ஃபி செய்கிறதுக்கு முதல்ல நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவோட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் தான். பால் சேர்த்துட்டு இந்த பாலையும் நெய்யையும் இந்த மாவோட நல்லா பெசரி விட்டுருங்க. நல்லா மாவோட கலந்து வரணும். இந்த அளவுக்கு நல்லா இதை கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு உங்களுக்கு ஈரப்பதமாக இருக்கும். இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் பர்ஃபி செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு வடிகட்டி வச்சுட்டு நம்ம கலந்து வச்சுருக்க கடலை மாவை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம சேர்க்கும் போது கட்டி கட்டியாக இருந்த மாதிரி இருக்கும், அதனால தான் இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கிறோம். இப்போது இதை இந்த பேன் எடுத்து அப்படியே நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஸ்டவ்வில் வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் ஒரு 4 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா கடலை மாவு வறுக்கும்போது வாசனை வரும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும். மாவு கரைஞ்சி போயிடக்கூடாது. நல்லா கம கமன்னு வாசனை வரும்போது நீங்கள் இந்த மாவை எடுத்து ஒரு தட்டில் மாற்றிடுங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இதே பேனில் 2 கப் அளவுக்கு நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 1 கப் கடலை மாவுக்கு 2 கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கோம். சேர்த்துட்டு இதை நல்லா கைவிடாமல் ஒரு 3 நிமிஷம் போல் வறுத்துக்கலாம். அந்த தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போயிட்டு நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வரணும். அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. ரொம்ப நேரம் நம்ம ரொம்ப ட்ரை ஆகிற அளவுக்கு வறுக்க தேவையில்லை. இப்போ நம்ம இது கூட 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால், நல்லா ஃபுல் க்ரீம் மில்காக எடுத்துக்கோங்க. ஆடையோட பால் இருந்தால் அந்த ஆடையோடு எடுத்து சேர்த்துக்கோங்க. அப்போ பர்ஃபி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பால் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. நல்ல ஒரு தண்ணியான பதத்தில் வந்திருக்கு. இப்போ அதை நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க கடலை மாவை சேர்த்துக்கோங்க. இப்போ கடலை மாவை சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் இல்லாத மாதிரி கலக்கணும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா இந்த மாதிரி கொதிக்கும் போது கொஞ்சம் அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க, ஏன்னா தெரிக்கும். இப்போ நம்ம இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் வாசனைக்கு ஏலக்காய் தூள், ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா இதை கலந்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். பாருங்கள், நீங்கள் கரண்டியால் கிளறி விடும்போதே உங்களுக்கு தெரியும். நல்லா ஃப்ரீயாக கிளறி விடுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கனமாக தெரியும் கரண்டி. ஸோ அந்த பதம் வந்ததும் இந்த மாதிரி ஒரு தட்டில் கொஞ்சமாக எடுத்து விட்டுருங்க. விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் ஆறுனதும் இந்த மாதிரி எடுத்து உருட்டி பாருங்கள். கையில் எடுத்து உருட்டினீங்கன்னா நல்லா உங்களுக்கு உருட்ட வரணும். கையில் ஒட்டாமல் நல்லா உருட்ட வரணும். அதே மாதிரி அந்த இது கொஞ்சம் நல்லா ஆறுனதும் நீங்கள் உடைச்சிங்கன்னா டக்குன்னு உடையணும். ஸோ அந்த பதம் தான் உங்களுக்கு பர்ஃபி கட் பண்ணுறதுக்கு வரும். ஸோ இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்வீட்டை எடுத்து உடனே ஒரு நெய் தடவின பிளேட்டில் சேர்த்துருங்க. இந்த மாதிரி ஸ்வீட் தட்டில் சேர்த்துட்டு நான் சமப்படுத்துகிறேன். நீங்கள் நார்மலாக வீட்டில் சாப்பிட்ற தட்டை கூட பயன்படுத்தலாம். இப்போ லேசாக கரண்டியில் நெய் தொட்டுட்டு அது மாதிரி மேலே நல்லா சூடாக இருக்கும்போதே அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா ஷைனிங்காக இருக்கும். இப்போ கொஞ்சம் சூடு இருக்கும்போதே நம்ம கத்தியால் நம்மளுக்கு என்ன அளவில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம ஆறுனதுக்கப்புறம் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணோம்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் இந்த அளவில் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை விட இன்னும் சின்ன அளவில் கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு. இதை இந்த மாதிரி கத்தி வச்சு லைட்டாக நெம்பி எடுத்திங்கனாலே ஈஸியாக எடுக்க வரும். இப்போ அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக நல்லா டேஸ்டியாக சாஃப்டான பர்ஃபி ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இதே அளவில் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு ஒரு மைசூர் பாக்கும் தேங்காயும் சேர்த்து சாப்பிட்டா எப்படி ஒரு டேஸ்ட் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.